ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா ஸ்டைலில் ஒரு இனிப்பு ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். மாங்காய் இனிப்பு ஊறுகாய். இது செய்யறதுக்கு வந்து ஒரு 6-7 மாங்காய் வந்து நல்லா பெரிய பெரிய மாங்காய், இந்த மாதிரி கொஞ்சம் செங்காவாக இருக்கிற மாங்காவாக எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட் ஊறுகாய்க்கு இந்த மாங்காவை வந்து கட் பண்ணி ஈரம் இல்லாமல் ஒரு பேப்பரில் நைட்டே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தான் அந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு போடுறோம். இதில் இப்போ நம்ம என்னென்ன போட்டுக்கலான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு மாங்காய் வச்சுக்கிறோம். ஒரு 7 மாங்காவுக்கு நான் சொல்கிற அளவில் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்குவோம். இந்த மாங்காவுக்கு தேவையான இது போட்டு இது பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி வச்சுருக்கோம். அதையும் இதிலே தூவிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிடிச்ச அளவு கடுகு எடுத்து, பச்சை கடுகு, அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்குவோம். அதையும் இதிலே தூவிக்குவோம். தூவிட்டு இது மாதிரி தனி மிளகாத்தூள் வந்து ஒரு பாக்கெட், இது வந்து ஒரு 50 கிராம் மிளகாத்தூள். இது வந்து 7 மாங்காவுக்கு நம்ம மாங்காய் அதிகமாக போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 50 கிராம் மிளகாத்தூளையும் இதில் கொட்டிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு 1 கிலோ வெல்லம் வாங்கி வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தில் வந்து ஒரு 3/4 பகுதி இதை போட்டுக்குவோம். மீதி வந்து அது கொஞ்சம் பாகு காய்ச்சணும். இது வந்து 3 நாளைக்கு அப்படியே இது ஊறணும். அதுதான் மெயினு. இதனோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் காட்ட முடியும். 3 நாளைக்கு இதில் நல்லா குளிக்கிட்டு, இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டு ஊற வச்சிடணும். 3 நாள் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த இதில் ஜூஸ் தனியாக இருக்கும், இந்த வத்த தனியாக எடுத்து காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத அடுத்த வீடியோ சொல்கிறோம். கட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாங்காவை தான் நம்ம காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அன்றைக்கி ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை. எந்த நிலமையில் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. 3 நாள் வந்து இதை குளிக்க வச்சிட்டோம்னா இந்த மாங்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஜூஸ் தனியாக மாங்காய் தனியாக எடுத்து காய வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மாங்காவை தனியாக எடுத்து அந்த ஜூஸ் தனியாக வச்சுக்கிட்டோம். இந்த மாங்காய் வத்தலை வந்து நல்லா காய வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்காங்கன்னா, இந்த அளவுக்கு காய்ஞ்சது போதும். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுப்பில் வந்து அடுப்பத்தை வச்சுக்குவோம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்குவோம். அடுப்பத்தை வச்சாச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அன்றைக்கி வந்து 3/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கோம். அந்த 7 மாங்காவுக்கும் மீதி ஒரு 1/4 கிலோ வெல்லம் இருக்குது. இந்த வெல்லத்தை இதில் கொட்டிக்குவோம். இதோடு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம். தண்ணி வச்சுட்டு இந்த வெல்லத்தை இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இது நல்லா காஞ்சி வரட்டும். அந்த டங்கு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணியில் போட்டால் உருகாத அந்த பதம் வரைக்கும் இது காயிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டங்கு பதம்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். உருட்டுனா உருட்டுது. இதுதான் டங்கு பதம். இந்த பதம் வந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் செய்கிறோம். இதில் வச்சுருக்க இந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜூஸை கொஞ்சம் ஒரு 5-6 நாள் காய வச்சுட்டு அதை மீதி அப்படியே எடுத்து வச்சுருக்கணும், காய வச்சதை. இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாவே போதும். ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஊறுகாய் நல்லா கொதிக்கணும். இது 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது ஊறுகாய் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் 1 இயர் ஆனாலும் ஊறுகாய் கெட்டு போகாது. செம்ம டேஸ்ட்டான ஒரு ஊறுகாய். சின்ன பிள்ளைங்களாம் அடிச்சுக்குவாங்க இந்த ஊறுகாய் சாப்பிட்ணுன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஊறுகாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த ஊறுகாய் போட்டு வச்சாவே 3 நாளே தின்னு தீர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க சும்மா வெறும் வயலையே அள்ளி சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான இந்த ஊறுகாய். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா போதும். இது கொதிச்சிருச்சுன்னா பாருங்கள், நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சுன்னா இந்த ஊறுகாய் இந்த பாவு வந்து நல்லா திக்காகும். அவ்வளோதான். இது கொதித்து முடித்த உடனே என்ன செய்யணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊறுகாய் ரெடி. இப்போ வந்து கொதித்து முடித்து நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த வத்தல்லாம் எடுத்து அந்த பாவில் போட்டாச்சுன்னா ஊறுகாய் ரெடி. அந்த இது பாவு ஆறிடுச்சு. இப்போ வத்தலை போட்டு கலக்கிட்டோம். அவ்வளோதான், இந்த ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஊறுகாய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். யாருமே இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி.